ஏன் எந்த நேரமும் இப்படி துப்பிக்கிட்டே இருக்க? மன்னிச்சுங்க. இந்தாங்க இது ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்கு? இப்ப ஆரம்பிச்சிருக்கிற ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் உங்க பேர்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு முன்னமே ஏகப்பட்ட தொழில் இருக்குதா, அதுல வருமான வரி ப்ராப்ளம் வேற. அதுக்காக இந்த யோசனை நான் தான் சொன்னேன். தம்பி 4 நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்காயா 40 லட்சம் ரூபாய் வியாபாரம். இத பாருடி, ஆண்டவனை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஒழுங்கா கையெழுத்து போடு. உங்க தம்பி எதுக்காக தெரியுமா இந்த பிக் பிசினஸ் எம்ஏல ஆரம்பிச்சிருக்காரு? எல்லாம் என் ராசி தான். நான் இந்த வீட்டுக்குள்ளார காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தானே பணம் புரளுது. அதனாலதான் சீக்கிரமா கொடுங்க, நான் கையெழுத்து போட்டுட்டு சினிமாவுக்கு போகணும். எந்த சினிமாவுக்கு போறீங்க? எனக்கு இந்த தமிழ் படம் பிடிக்காது. நான் இங்கிலீஷ் படம் பார்க்க போறேன். ஜேம்ஸ் பாண்ட். ஜேம்ஸ் பாண்டா? கல்யாணம் ஆன புதுசுல 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி பாக்குறதுக்கு எட்ட நான் தரட்டுக்கிட்டுக்கு கஷ்டப்பட்டமே, அதை மறந்துடாதடி. வாய மூடிட்டு சும்மா இருங்க. முதலியார் பக்கத்துல நிக்கிறாருல்ல. என்னையா இது? கோவிச்சுக்காதீங்க. உண்ணாக்கு உண்ணாக்கு உண்ணாக்காவது புண்ணாக்காவது. ரவி, நான் சினிமாவுக்கு போறேன். நீயும் வரியா? நான் வரலமா, நீ போயிட்டு வா. ஏண்டா எங்கடா போயிட்டு வர? கிழக்கே நிறைய இறால் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதான் நம்ம போட்டுகளை எல்லாம் அந்த பக்கம் திருப்பி விட்டுருக்கேன். அந்த பகுதியில கட்டுமரக்காரங்க தானே மீன் பிடிப்பாங்க. அவங்களுக்கு போட்டியா நம்ம ஸ்டீமர் போட்டுகள் எல்லாம் விட்டுருக்க. அதனால தகராறு வருமேடா. வந்தா வரட்டுமே. நம்ம மீன் பிடிக்கிற இடத்துல செல்வராயணத்துடைய மோட்டர் படங்கள்லாம் கொண்டு விட்டாங்க முதலாளி. அத உள்ள மிஷின்ல சிக்கி நம்ம வளைங்க 3 நாள் கந்தலா அறுந்து போச்சு முதலாளி. உங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பே கிடையாதுடா. நீ என்ன சொல்ற? முதலாளி மோட்டர் படகு வச்சிருக்கிறவங்க நடுக்கடல்ல போய் மீன் பிடிக்கிட்டோம். அவங்கள கரையோரத்துல வலை போட விடப்படாது. அப்புறம் எல்லா மீனையும் அள்ளிட்டு போயிருவாங்க. அப்படி மீறி வந்தாங்கன்னா சும்மா விடப்படாது.